இந்த துறைக்கும் இல்லாத மிக அதிகப்படியான முக்கியத்துவத்தை முதல்வர் உங்களுக்கு தருகின்றார். நீங்கள் பள்ளிக்கு வருவதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கின்றதோ, இன்ன காரணத்தினால என்னால் பள்ளிக்கு வர முடியாது அப்படின்னு எதெல்லாம் சொல்றீங்களோ அது அத்தனையும் இந்த அரசாங்கம் செய்திருக்கின்றது. நம்முடைய முதல்வரும் சரி, அதற்கு முன்பு இருந்த கலைஞர் தலைமையிலான அரசும் சரி, காலையில் எனக்கு சாப்பாடு இல்லை, என்னால் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாதுன்னு சொன்னீங்கன்னா காலையில் சாப்பாடு, வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வர முடியாது, மத்தியானம் சோறு இல்லை அதனால் நான் வீட்டில் இருந்துக்கிறேன்னு சொன்னீங்கன்னா மத்தியானம் பள்ளிக்கூடத்திலே சாப்பாடு. யூனிஃபார்ம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? புக் இல்லைன்னு கொடுக்குறவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க? என்னால் புக் வாங்க முடியாது, எங்கள் அப்பானால புக் வாங்கி தர முடியாதுன்னா என்ன கொடுக்குறாங்க? வீட்டிலேருந்து நடந்து வர முடியாதுன்னா என்ன கொடுக்குறாங்க? சைக்கிள்லேயும் வர முடியாதுன்னா என்ன கொடுக்குறாங்க? பஸ் பாஸ். அவனுக்கு என்னெல்லாம் நீ செய்ய வேண்டிய வேலை என்னப்போ? படிக்கணும். சரி, இந்தியாவிலே வளர்ந்த மாநிலம் இது சொல்லி கொடுத்தாங்களா டீச்சர்லாம்? இந்தியாவிலே பெரிய மாநிலம், வளர்ந்த மாநிலம், பணக்கார மாநிலம் இது எந்த மாநிலம்? புதுக்கோட்டையா? தமிழ்நாடு. அந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் எதனாலன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் படித்ததுனால தான். சரியா? நமக்கு தெரிஞ்ச மந்திரம் ஒன்றே ஒன்று தான். நம்ம நல்லா என்ன பண்ணணும்? படித்தா என்ன ஆயிடலாம்? நல்லாயிடலாம், அவ்வளோதான். இதுதான் மந்திரம். படித்தா நல்லாயிடலாம். சரி, அதுக்காக அரசு பள்ளியில் படிக்கிறது மட்டமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. உங்கள் ஸ்கூலாவது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பில்டிங்லாம் இருக்குது. எங்கள் ஸ்கூல் கூரை ஸ்கூலு, நகராட்சி நடுநிலை பள்ளி. எங்கள் இப்போ அதுவும் கட்டடம்லாம் வந்துருச்சு. நாங்கள் உட்காந்துருப்போம், மேலேருந்து தேல் விழுகும். மழை பெஞ்சுன்னு வச்சுங்களேன், தண்ணி வந்துடும்ல, அந்த தேல் என்ன பண்ணும், டைம் கீழே விழுந்துடும். அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இருந்துச்சு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி, 45 வருஷத்துக்கு முன்னாடி. அதையெல்லாம் மாற்றினாங்க கலைஞரும் நம்முடைய முதல்வரும். அதெல்லாம் மாற்றினாங்க. மாற்றி இன்றைக்கு கட்டடங்கள் இவ்வளோ வசதிகள் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நல்லா படிக்கிற சூழ்நிலை வந்திருக்கு. தாய்மொழியில் படிக்கிறதோ அரசு பள்ளியில் படிக்கிறதுனாலையோ நம்மளை யாரும் முடைக்கிற முடியாது. சரியா? பெரிய பெரிய படிப்பு படித்தவங்களும் நாடாளுமன்றத்தில் இருக்கிறாங்க. பெரிய படிப்புன்னு சொல்ல, நானும் பெரிய படிப்பு படித்தவன் தான். MBA எல்லாம் படிச்சிருக்கிறேன், LLBலாம் பள்ளிகளில் படித்தவங்களும் அங்கே இருக்கிறாங்க. அதுக்கு நிகராக நாங்களும் போய் உட்காந்துருக்கோம். இன்னும் சொல்ல போனால் என்ன மாதிரி இருக்கவங்க தான் நிறைய பேர் உள்ளே போய் உட்காந்துருக்கோம். அதனால நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? படிக்கணும், கவனமாக படிக்கணும். கவனமாக படித்தா என்ன ஆகலாம்? நல்லா ஆகலாம். அது மாதிரி கவனமாக படிக்கிறதுக்கு எதெல்லாம் தேவையோ உங்களுக்கு என்கிட்டையும் சொல்லுங்கள். நம்முடைய MLA டாக்டர் வந்திருக்கிறாங்க, அவங்ககிட்டையும் சொல்லுங்கள். எங்கள் 2 பேரையும் நேரில் பார்க்க முடியலன்னா உங்கள் ஹெட்மாஸ்டர் எங்களை அடிக்கடி பார்த்துட்டு இருப்பார். அவரை நீங்கள் டெய்லி பார்ப்பீங்க, அவர்கிட்ட சொல்லுங்கள். அவர் தான் உங்களுக்காக வந்து கட்டணம் கேட்டார். அது மாதிரி எதெல்லாம் தேவையோ சொல்லுங்கள், அத்தனையும் நிறைவேற்றி தருகிறோம் என்று கூறி தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315 77173 மற்றும் 8925917667. கடைசி தரையில் கண்டாங்கி சேலை.